ஹலோ சினிமா லவர்ஸ், கிரேசி ஃபேன்ஸ் அண்ட் கூல் கிட்ஸ். இது கானா கிரிட்டிக்ஸ். நான் உங்கள் கானப்பிரியா. ரொம்ப மாதமாகவே மலையாள சினிமா பக்கம் போயிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா தமிழ் சினிமாவோட ரீரிலீஸ் பக்கம் போயிட்டு இருந்தோம். என்னடா இது தமிழில் நல்ல மூவிஸே வரமாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஃபீல் எல்லாத்தையும் போக்குற விதமாக இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பிரித்து மேய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்ந்தேனே, கடைசியில் என்னையும் உன்ன மாதிரி மனுஷனாக மாற்றிட்டேன்னு. எவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாகில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஃபுல் டயலாக்ஸ் இந்த மூவியில் இருக்குது. வெற்றிமாறன் அவர்களோட கோர் ரைட்டிங்கில், RS துரை செந்தில்குமார் அவர்களோட டிரெக்ஷனில் சூரி, சசிகுமார், சமுத்திரகனி, உன்னி முகுந்தன், சிவதா, மைம் கோபி, ரேவதி, அதுக்கப்புறம் ரோஷினி ஹரிப்ரியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார்காஸ்ட் நடிச்சிருக்கிறன்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேரக்டர்ஸாகவே வாழ்ந்திருக்கிற படம் தான் கருடன். இந்த படத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. கதை என்னவோ ரொம்ப நார்மலான ஆர்டினரி ஒரு கதை தான். பட் ஆனால் இந்த மேக்கிங் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஸோ வாங்க ஒவ்வொன்றா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேரும் புகழோடும் வாழ்ந்துட்டு இருக்கிற சசிகுமார், நல்லா வாழ்ந்து இப்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த உன்னி முகுந்தன், அண்ட் சின்ன வயசுலேருந்தே தன்னை வளர்த்ததுக்காக நன்றி கடனோடு இருக்கிற சூரி கேரக்டர். இந்த 3 பேருமே சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஆழமாக இருக்குது. 3 பேரோட லைஃப்பில் மண், பொன், பெண், இந்த 3 விஷயங்களால் வர பிரச்சனைகளும், அந்த ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவங்க 3 பேரும் எடுக்கிற முடிவுகளும், அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான முடிவுகளாக இருக்கும். ஸோ இந்த முடிவுகள் தான் இந்த படத்தோட மையக்கரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு கேரக்டர் ரைட்டிங் தான். ஸோ ஒவ்வொரு கேரக்டர், நாட் ஒன்லி லைக் சசிகுமார், சூரி அண்ட் உன்னி முகுந்தன், இவங்க 3 பேரும் தான் மேஜர் ரோல். ஸோ இவங்க 3 பேரோட கேரக்டர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், இவங்க கேரக்டர் ரைட்டிங் மட்டும் டீட்டெயில்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரோட ரைட்டிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரகனி லைக் இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணலனாலும் படத்தோட ஸ்டார்டிங்கே அவர்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. பட் அது எண்டிங் வரைக்கும் அவர் ட்ராவல் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான் அவருக்குமே. அந்த மாதிரி ரோல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜ் மரியம் வருவார், அவர் ஒரு சின்ன காமெடிக்குலாம் அவர் வருவார். அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே, சசிகுமாரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அண்ட் உன்னி முகுந்தன் ஒய்ஃபாக இருக்கட்டும், சூரிக்கு பேரா வர கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க. யாரையுமே எக்ஸ்ட்ராவாக சும்மா என்ன சொல்கிறது, என்விரான்மெண்ட்டுக்கு சும்மா நின்றுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் இந்த படத்தில் பயங்கரமான பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். கேரக்டர் ரைட்டிங் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்குல்ல, அந்த சேலஞ்செல்லாம் அவங்க வேறு லெவலில் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். எஸ், அந்த கேரக்டர் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நட்புக்காக உயிரே விடுறவர் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ண ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சசிகுமார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த சசிகுமார் கேரக்டர் இந்த படத்துலேயும் இருக்குது. ஸோ இவரை விட வேறு யாரால் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இந்த கேரக்டரை? அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், கேரக்டர் செலெக்ஷன் சசிகுமார் இருக்குது. நான் சசிகுமாரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்ல, இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான் நான் சொல்கிறேன். அண்ட் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியோட கேரக்டர் தான். சொக்கன் அப்படின்ற கேரக்டருக்கு சூரி தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு என்ன சொல்கிறது, இதை தாண்டி வேறு யாராலையுமே யோசிக்க முடியாது, என்னால் யோசிக்க முடியாது. எஸ்பெஷலி அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக் சீன், அந்த ஒரு சீன் போதும். சொக்கன்னா அது சூரி தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ மூவி சூரி நடிச்சிருந்தாலும், இதுக்கப்புறம் எவ்வளோ மூவிஸ் நடித்தாலும்
சொக்கன்ற கேரக்டர் வந்து சூரிக்கு ஒரு தனி பிளேஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வல் பிளாக்ல சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா லைக் தேவர் லைக் ஸ்டன். யாராலையுமே வந்து அதை அசையவே முடியல. அந்த ஒரு லாஸ்ட் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வந்து எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்குலாம் வந்து பயங்கரமாக சிலுத்துட்டு எனக்கு விசில் அடிக்க தெரியாது சொல்லப்போ கத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸை வந்து கடத்தியிருந்தார் சூரி. அண்ட் இது வந்து காந்தாராவோட சாயல் வருது அப்படின்ற நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. என்னதான் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து மேக்கப்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லைட்டாக அப்படி கண் அப்படி விழிச்சாலே அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். அது நமக்கு வேறு ஒரு டிவைன் ஃபீல் நமக்கு எப்படியும் கொடுத்துரும். மேக்கப்லாம் நம்ம போட்டுட்டு வந்து இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலே. பட் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பு வந்துட்டு சூரி வேறு லெவலில் இருந்தது. லைக் வாட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே மெய்சிலுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா கத்திட்டேன். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூரி கொடுத்துருக்காரு. லைக் இட்ஸ் ஜஸ்ட் வாவ். அண்ட் ஸோ சூரிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் தான். அண்ட் அவர் மட்டும் இல்லை, சிவதா கேரக்டர் சசிகுமாரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ண சிவதா, அவங்க இந்த மாதிரி தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. தேவையில்லாமல் வேறு எங்கேயே இருந்தோ வந்து இறக்குமதி பண்ணிவிட்டு லிப்ஸிங் நான் லிப்ஸிங் கூட போயிட்டுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேலண்டட் தமிழ் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க நடிக்கிற மாதிரியே இல்லை, அவங்க அழும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு மாதிரி அப்படியே வச்சா அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் செம. ஸ்டோரி, டிரெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் ஒர்க், மியூசிக், ஆக்டர்ஸ் அண்ட் காஸ்டியூம், இது எல்லாம் சேர்த்து இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 8.5 out of 10. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி கருடன் மூவி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஹேவ் a healthy discussion. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு மூவி ரிவ்யூவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கானா. இது கானா கிரிட்டிக்ஸ். டேக் கேர்.